ஏசாயா 16ஆம் அதிகாரம். மோவாபின் நம்பிக்கையற்ற நிலை. சீயோன் மகளின் மலையில் நாட்டை ஆள்பவனுக்கு சேலா நகரிலிருந்து பாலை நிலம் வழியாக செம்மறியாடு அனுப்புங்கள். சிறகடித்து அலையும் பறவை போலும் கூடு இழந்த குஞ்சு போலும் மோவாபிய மகளிர் அர்னோன் துறைகளில் காணப்படுவர். வாருங்கள், அறிவுரை கூறுங்கள், நடுநிலையோடு நடந்து கொள்ளுங்கள். நண்பகலில் உங்கள் நிழலை இரவு போலாக்கி விரட்டி அடிக்கப்பட்டவர்களுக்கு மறைத்து வையுங்கள். தப்பி ஓடுகிறவர்களை காட்டி கொடுக்காதீர்கள். மோவாபில் இருந்து துரத்தப்பட்டவர்கள் உங்களிடமே தங்கியிருக்கட்டும். அழிக்க வருபவனின் பார்வையிலிருந்து தப்ப அவர்களுக்கு அடைக்கலமாயிருங்கள். ஒடுக்குபவன் ஒளிந்து போவான், அழிவு ஓய்ந்து போகும், மிதிக்கிறவர்கள் நாட்டில் இல்லாது போவர். அப்பொழுது ஆண்டவர் தம் பெயரென்பால் ஓர் அரியணையை அமைப்பார். அதன் மேல் தாவீதின் கூடாரத்தை சார்ந்த ஒருவர் வீற்றிருப்பார். அவர் உண்மையுடன் ஆள்பவர், நீதியை நிலைநாட்டுபவர், நேர்மையானதை செய்ய விரைபவர். மோவாபின் இருமாப்பை பற்றி நாங்கள் கேள்வியுற்றோம். அவன் ஆணவம் பெரிதை, அவன் இருமாப்பையும் ஆணவத்தையும் செருக்கையும் குறித்து கேள்விப்பட்டோம். அவன் தற்புகழ்ச்சிகள் யாவும் பொய்யுரையே. ஆதலால் மோவாபு அழுது புலம்பட்டும், மோவாபுக்காக யாவரும் கதறி எழட்டும். கீர் அரசேத்தின் திராட்சை அடைகளை நினைந்து நெஞ்சம் தளர்ந்து விம்மி அழுங்கள். எஸ்போனின் வயல்வெளி நிலங்கள் வாடுகின்றன. மக்கள் இனங்களின் தலைவர்களை விழ தள்ளிய சிமிபாவின் திராட்சை தோட்டத்து கிளைகள் அழிந்துவிட்டன. அவை ஒருபுறம் யாசோரை தொட்டன, பாலை நிலம் வரை படர்ந்திருந்தன. அவற்றின் தளிர்கள் செழிப்புடன் வளர்ந்து கடல் கடந்து படர்ந்து சென்றன. ஆதலால் யாசேருக்காக அழுதது போல் நான் சிமிபாவின் திராட்சை தோட்டத்திற்காக கண்ணீர் விடுகின்றேன். எஸ்போன் எலையாலே உங்களை என் கண்ணீரால் நனைக்கின்றேன். ஏனெனில் உங்கள் கோடை கனிக்காகவும் அறுவடைக்காகவும் எழும் மகிழ்ச்சி ஆரவாரம் அடங்கிவிட்டது. வளமான வயல் நிலங்களிலிருந்து அக்களிப்பும் மகிழ்ச்சியும் அகற்றப்பட்டன. திராட்சை தோட்டங்களில் பாடல்கள் பாடுவர் யாரும் இல்லை, ஆரவாரம் எழுப்புவார் எவரும் இல்லை. ரசம் எடுப்பதற்கு ஆலையில் திராட்சை கனி பிழிவாரும் இல்லை, பழம் பிழிவாரின் பூரிப்பும் இல்லாதொழிந்தது. ஆதலால் மோவாபுக்காக என் நெஞ்சமும் கீர்கேரசிற்காக என் இதயமும் வீணையின் நரம்பு போல் துடிக்கின்றது. மோவாபியர் உயரமான தொழுகை மேடுகளில் வழிபாடு செய்து களைத்தும் திருத்தலங்களுக்கு சென்று மன்றாடியும் அவர்களுக்கு ஒன்றும் இயலாமற் போயிற்று. இதுவே கடந்த காலத்தில் மோவாபை குறித்து ஆண்டவர் கூறிய திருவாக்கு. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் கூறுவது கூலியால் கணக்கிடுவதற்கு ஒப்ப. 3 ஆண்டுகளில் மோவாபு நாட்டில் திரளான மக்கள் கூட்டம் இருப்பினும் அதன் மேன்மை அழிவுறும். ஒரு சிலரே நாட்டில் எஞ்சியிருப்பர், அவர்களும் வலிமை இழந்திருப்பர். 17ஆம் அதிகாரம். சிரியா இஸ்ரேலுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. தமஸ்கு நகரை பற்றிய திருவாக்கு. நகர் என்ற பெயரை தமஸ்கு இழந்துவிடும். அது பாழடைந்த மண்மேடாக மாறிவிடும். அதன் அருகிலுள்ள நகரங்கள் பாழடைந்து ஆடு மாடுகள் திரியும் இடமாகும். அவை அங்கே படுத்து கிடக்கும். அவற்றை அச்சுறுத்த எவருமே இரா. எப்ரேயும் நாட்டின் அரண் தரைமட்டமாகும். தமஸ்கின் அரசு இல்லாதொழியும். இஸ்ரேல் மக்களின் மேன்மைக்கு நேர்ந்தது சிரியாவில் எஞ்சியிருப்போரின் நிலைமையாகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். அந்நாளில் யாக்கோபின் மேன்மை தாழ்வடையும், அவனது கொழுத்த உடல் மெலிந்து போகும். அறுவடை செய்வோன் நிமிர்ந்து நிற்கும். கதிர்களை சேர்த்த பின்னும் அவனது கை அவற்றை அறுவடை செய்த பின்னும் சிந்திய கதிர்களை பொறுக்கி எடுக்கும் பொழுது ராபாயும் பள்ளத்தாக்கு இருப்பது போல யாக்கோபின் நிலைமை இருக்கும். ஒலிவ மரத்தை உலுக்கும்போது அதன் உச்சி கிளை நுனியில் 2-3 காய்களும் பழம் இருக்கும் கிளைகளில் 4-5 பழங்களும் விடப்பட்டிருப்பது போல் அவர்களுக்கிடையும் பின்னால் பறிக்கப்படுவதற்கென சிலர் விடப்பட்டிருப்பர் என்கிறார் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர். அன்றுதான் மனிதர் தம்மை படைத்தவரை நோக்குவார். இஸ்ரேலின் தூயவரை காண அவர்கள் கண்கள் விளையும். தங்கள் கை வேலைப்பாடுகளான பலிபீடங்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள். தாங்கள் கைப்பட செய்த அசேர கம்பங்களையும் மர சிலைகளையும் நோக்க மாட்டார்கள். இவ்வியர் எமோரியர் என்பவர்களின் நகரங்கள் இஸ்ரேல் மக்கள் வந்தபோது பாழடைந்தது போல அந்நாளில் உன் வலிமை மிகு நகர்களும் கைவிடப்படும், பால்வழி ஆகிவிடும்.
இஸ்ரேலே, உனக்கு விடுதலை அளித்த கடவுளை நீ மறந்துவிட்டாய். உன் அடைக்கலமான கற்பாறையை நீ நினைவு கூறவில்லை. ஆதலால் கண்ணுக்கினிய நாற்றுகளை நீ நட்டு வைத்தாலும் வேற்று தெய்வத்திற்கு இளம் கன்றுகளை நாட்டினாலும் நீ அவற்றை நட்ட நாளிலே பெரிதாக வளர செய்தாலும் விதைத்த காலையிலே மலர செய்தாலும் துயரத்தின் நாளில் தீராத வேதனையும் நோயுமே உன் விளைச்சலாயிருக்கும். பகைவர் தோல்வி உறுதல். ஐயோ, மக்களினங்கள் பலவற்றின் ஆரவாரம் கேட்கிறது. கடல் கொந்தளிப்பது போல் அவர்கள் கொந்தளிக்கிறார்கள். இதோ மக்கட்கூட்டத்தின் கர்ச்சனை குரல் கேட்கிறது. வெள்ளப்பெருக்கின் இரைச்சலை போல் அவர்கள் முழங்குகிறார்கள். பெருவெள்ளம் போல் மக்கள் கூட்டத்தினர் கர்ச்சிக்கின்றார்கள். அவர்களை ஆண்டவர் அதட்டுவார். அவர்களும் வெகு தொலைவிற்கு ஓடிப்போவார்கள். மலைகளின் காற்றின் முன் அகப்பட்ட பதர் போன்றும் புயல் காற்று முன் சிக்குண்ட புழுதி போன்றும் துரத்தப்படுவார்கள். மாலை வேளையில் இதோ எங்கும் திகில். விடிவதற்குள் அவர்கள் இல்லாதொழிவார்கள். இதுவன்றோ நம்மை கொள்ளையடிப்பவர்கள் பங்கு? இதுவன்றோ நம்மை சூறையாடுவோரின் நிலைமை? 18ஆம் அதிகாரம். சூடானுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. எத்தியோப்பியாவின் ஆறுகளுக்கு அப்பால் சிறகடித்து ஒலி எழுப்பும் உயிரினங்கள் உடையதோர் நாடு உள்ளது. அது நாணல் படகுகளில் நீரின் மேலே கடல் வழியாக தூதரை அனுப்புகிறது. விரைவாய் செல்லும் தூதர்களை உயர்ந்து வளர்ந்து பளபளப்பான தோலுடைய இனத்தாரிடம் செல்லுங்கள். அருகிலும் தொலையிலும் உள்ளோரை அச்சுறுத்திய மக்கட்கூட்டத்தார் அவர்கள். ஆற்றல் வாய்ந்தவர்கள், பகைவரை மிதித்து வெற்றி கொள்பவர்கள் அந்த நாட்டினர். ஆறுகள் குறுக்காக பாய்ந்தோடும் நாடு அது. உலகில் குடியிருக்கும் அனைத்து மக்களை, மண்ணுலகில் வாழ்வோரே, மலைகளின் மேல் கொடியேற்றும் போது உற்று நோக்குங்கள். எக்காலம் ஊதும்போது செவி கொடுங்கள். ஏனெனில் ஆண்டவர் என்னிடம் இவ்வாறு சொன்னார். பகலில் அடிக்கும் வெப்பம் குறைந்த வெயில் போலும் அறுவடை கால வெயிலால் உண்டாகும் பனிமேகம் போன்றும் என் இருப்பிடத்தில் அமைதியாயிருந்து நான் கவனித்து பார்ப்பேன். ஏனெனில் அறுவடைக்கு முன் பூக்கள் பூத்து காய்த்து கனி தரும் பருவம் ஏதும்போது தலைகளை எதிரி அரிவாள்களால் அரித்தறிவான். படரும் கொடிகளை அரிந்து அகற்றி விடுவான். அவை அனைத்தும் மலைகளில் பிணந்தின்னும் பறவைகளுக்கும் தரையில் வாழுகின்ற விலங்குகளுக்கும் இடப்படும். பிணந்தின்னும் பறவைகள் கோடை காலத்திலும் தரை வாழும் விலங்குகள் குளிர்காலத்திலும் அவற்றின் மேல் தங்கி இருக்கும். உயர்ந்து வளர்ந்த பளபளப்பான தோலுடைய இனத்தாரின் நாட்டிலிருந்து அந்நேரத்தில் படைகளின் ஆண்டவருக்கு காணிக்கை பொருட்கள் கொண்டு வரப்படும். அருகிலும் தொலையிலும் உள்ளோரை அச்சுறுத்திய மக்கட்கூட்டத்தார் அவர்கள். அந்நாட்டினர் ஆற்றல் வாய்ந்தோர், பகைவர் மீது வெற்றி கொள்வோர். ஆறுகள் குறுக்காக பாய்ந்தோடும் அந்த நாட்டிலிருந்து படைகளின் ஆண்டவரது பெயர் தங்கியுள்ள சியோன் மலைக்கு அக்காணிக்கைகள் கொண்டு வரப்படும். 19ஆம் அதிகாரம். எகிப்தின் மேல் வரவிருக்கும் தண்டனை தீர்ப்பு. எகிப்தை குறித்த திருவாக்கு. விரைவாய் செல்லும் மேகத்தின் மேல் ஏறி ஆண்டவர் எகிப்துக்கு வருகிறார். எகிப்தின் சிலைகள் அவர் திரும்ப அஞ்சி நடுங்கும். எகிப்தியரின் உள்மனமோ உருக்குலையும். எகிப்தியருக்கு எதிராக எகிப்தியரையே நான் கிளர்ந்தெழ செய்வேன். அப்போது உடன்பிறப்புக்கு எதிராக உடன்பிறப்பும் நண்பனுக்கு எதிராக நண்பனும் ஒரு நகரத்துக்கு எதிராக மற்றொரு நகரத்தாரும் ஓர் அரசுக்கு எதிராக மற்றொரு அரசும் மோதிக்கொள்வர். ஆதலால் எகிப்தியர் தங்கள் உள்ளத்தில் ஊக்கம் இழப்பார். அவர்கள் திட்டங்களை குழப்பி விடுவேன். அப்போது சிலைகள், மாய வித்தைக்காரர், மை வித்தைக்காரர், குறி சொல்வோர் ஆகியோரிடம் அவர்கள் குறி கேட்பார்கள். கடின மனம் கொண்ட அதிகாரிகளின் கைகளில் எகிப்தியரை நான் ஒப்புவிப்பேன். கொடுங்கோல் மன்னன் ஒருவன் அவர்களை ஆள்வான் என்கிறார் தலைவராகிய படைகளின் ஆண்டவர். கடல் நீர் வற்றி போகும். பேராறு காய்ந்து வறண்டு போகும். அதன் கால்வாய்கள் நாற்றமெடுக்கும். எகிப்திலுள்ள பேராற்றின் கிளைகளில் நீர் குறைந்து வறண்டு போகும். கோரைகளும் நாணல்களும் மக்கி போகும். ஆற்றின் கரைப்பகுதியும் முகத்துவாரமும் உலர்ந்த தரையாகும். நைல் நதியின் அருகில் விதைத்த யாவும் தீந்து பறந்து இல்லாது போகும். மீனவர்கள் புலம்புவர். பேராற்றில் தூண்டில் போடுவோர் அனைவரும் அழுவர். நீரின் மேல் வலை வீசுவோர் சோர்வடைவர். மெல்லிய சணலாடை செய்வோரும் வெண்பருத்தி நூலினால் நெய்வோரும் வெட்கி நாணுவர்.
நாட்டின் தூண்களாயிருப்போர் நசுக்கப்படுவர். வேலைக்கு அமர்த்துவோர் உள்ளம் பதறுவர். சோவானின் தலைவர்கள் மூடர்களே, பார்வோனின் ஞானமிகு அறிவற்ற ஆலோசனை தருகின்றனர். நான் ஞானிகளின் மகன், பண்டை கால அரசர்களின் வழி வந்தவன் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் பார்வோனிடம் எப்படி சொல்லலாம்? அப்படியானால் உன் ஞானிகள் எங்கே? படைகளின் ஆண்டவர் எகிப்துக்கு எதிராக தீட்டிய திட்டத்தை அவர்கள் அறிந்து உனக்கு அறிவிக்கட்டும். சோவான் நகர் தலைவர்கள் அறிவிலிகள் ஆனார்கள். நோபு நகரின் தலைவர்கள் ஏமாந்து போனார்கள். எகிப்தின் குல முதல்வர்கள் அதை நெறிப்புரள செய்தார்கள். ஆண்டவர் அதனுள் குழப்பம் உண்டாக்கும் ஆவி புகுந்துவிட செய்தார். போதை ஏறியவன் வாந்தி எடுத்து தள்ளாடுவது போல அவர்கள் எகிப்தை அதன் செயல்கள் அனைத்திலும் தள்ளாட செய்தார்கள். எகிப்து நாட்டின் தலையோ வாலோ ஈந்தோ நாணலோ யாரும் எதுவுமே செய்வதற்கு இராது. எகிப்து ஆண்டவரை வழிபடுதல். அந்நாளில் படைகளின் ஆண்டவர் எகிப்தியருக்கு எதிராக தம் கையை ஓங்குவார். ஓங்கி அவர் கைமுன் அவர்கள் பெண்டிரை போல் அஞ்சி நடுங்குவார்கள். யூதா எகிப்தை திகிலடை செய்யும் நாடாகும். அதன் பெயரை கேட்கும் யாவரும் படைகளின் ஆண்டவர் அவர்களுக்கு எதிராக தீட்டிய திட்டத்தை முன்னிட்டு நடுநடுங்குவர். அந்நாளில் கானானிய மொழி பேசும் 5 நகர்கள் எகிப்தில் இருக்கும். அவை படைகளின் ஆண்டவரது பெயரால் ஆணையிடும். அவற்றுள் ஒன்று கதிரவன் நகரம் என்று அழைக்கப்படும். அந்நாளில் எகிப்திய மண்ணில் ஆண்டவருக்கு பலிபீடம் ஒன்றிருக்கும். அதன் எல்லை புறத்தில் ஆண்டவருக்கென தூண் ஒன்று எழுப்பப்படும். எகிப்து நாட்டில் அது படைகளின் ஆண்டவருக்கு ஒரு அடையாளமாகவும் சான்றாகவும் இருக்கும். ஒடுக்குவோரை முன்னிட்டு ஆண்டவரிடம் அவர்கள் முறையிடுவார்கள். அவர்களுக்காக வழக்காடி அவர்களுக்கு விடுதலை பெற்று தரும் மீட்பர் ஒருவரை அவர் அனுப்புவார். அப்பொழுது ஆண்டவர் எகிப்தியருக்கு தம்மை வெளிப்படுத்துவார். எகிப்தியரும் ஆண்டவரை அந்நாளில் அறிந்து கொள்வார்கள். பலிகளாலும் எரிபலிகளாலும் ஆண்டவரை வழிபடுவார்கள். ஆண்டவருக்கு பொருத்தனைகள் செய்து அவற்றை நிறைவேற்றுவார்கள். ஆண்டவர் எகிப்தியரை வதைப்பார், வதைத்து குணமாக்குவார். அவர்களும் ஆண்டவரிடம் திரும்புவர். அவரும் அவர்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்து அவர்களை குணமாக்குவார். அந்நாளில் எகிப்திலிருந்து அசீரியாவிற்கு செல்ல ஒரு நெடுஞ்சாலை உருவாகும். அசீரியர் எகிப்திற்கும் எகிப்தியர் அசீரியாவிற்கும் போய் வருவர். எகிப்தியர் அசீரியரோடு சேர்ந்து வழிபாடு செலுத்துவார்கள். அந்நாளில் இஸ்ரேல் எகிப்தியருக்கும் அசீரியாவிற்கும் இணையான 3ஆம் அரசாக திகழ்ந்து மண்ணுலகின் நடுவில் ஆசியாக விளங்கும். படைகளின் ஆண்டவர் அவற்றிற்கு வழங்கும் ஆசி மொழி. என் மக்களினமாகிய எகிப்தும் என் கைவேலைப்பாடாகிய அசீரியாவும் என் உரிமை சொத்தாகிய இஸ்ரேலும் ஆசி பெறுக. 20ஆம் அதிகாரம். இறைவாக்கினர் பிறந்த மேனியுடன் நடத்தல். அசீரிய மன்னன் சார்கோன் அனுப்பிய தாத்தான் என்ற படைத்தளபதி அஸ்தோது நகருக்கு எதிராய் போரிட்டு அதை கைப்பற்றிய ஆண்டில் அந்நேரத்தில் ஆமோட்சின் மைந்தன் எசையா வாயிலாய் ஆண்டவர் சொல்லியது: நீ போய் உன் இடையிலிருந்து சாக்கு உடையை களைந்துவிடு, உன் கால்களிலிருந்து காலணிகளை கழற்றிவிடு. அவரும் அவ்வாறே செய்து ஆடையின்றியும் வெறுங்காலோடும் நடமாடி கொண்டிருந்தார். ஆண்டவர் கூறினார்: என் ஊழியன் எசையா ஆடையின்றியும் வெறுங்காலோடும் 3 ஆண்டுகள் நடமாடியது எகிப்துக்கும் எத்தியோப்பியாவுக்கும் எதிரான அடையாளமாகும், முன்குறியுமாகும். அசீரிய மன்னன் எகிப்தியரை சிறைப்பிடித்து எத்தியோப்பியரை நாடு கடத்துவான். அவன் எகிப்தியருக்கு மானக்கேடு உண்டாகும்படி இளைஞரையும் முதியோரையும் ஆடையின்றியும் வெறுங்காலோடும் இருப்பிடம் மூடப்படாமலும் இழுத்து வருவான். அப்பொழுது தாங்கள் நம்பியிருந்த எத்தியோப்பியாவை முன்னிட்டும் பெருமை கொண்டிருந்த எகிப்தை முன்னிட்டும் அவர்கள் வெட்கி திகைப்புறுவர். அந்நாளில் இந்த கடற்கரை நாட்டில் குடியிருப்போர், இதோ யாரிடத்தில் நாம் நம்பிக்கை வைத்திருந்தோமோ, அசீரிய அரசனிடமிருந்து நாம் விடுவிக்கப்பட்ட உதவி வேண்டி யாரை தேடி ஓடினோமோ அவர்களுக்கு இந்நிலை ஏற்பட்டு விட்டதே, இனி நாம் தப்புவது எவ்வாறு என்பார்கள். ஆமேன். God bless you.